ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸாலு தாயிபத்து மின் உம்மத்தி அலல் ஹக்கி மன்சூரா, இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றான். நீங்க தான் முஸ்லிம் என்று சொன்னால், நீங்க தான் அந்த சத்திய கூட்டம் என்று சொன்னால், பையத் செய்யாதவன் காபிர் என்கிற உங்களுடைய இந்த கொள்கையை சென்ற நூற்றாண்டில் சொன்னது யாரு? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு? காட்டுங்கன்னு கேட்டாங்க. இதே கேள்வி இவர்கிட்ட கேட்டு பாருங்க. இஸ்லாத்தில் ஒரு கூட்டம், சத்தியத்தில் ஒரு கூட்டம் நிலையாக இருந்து கொண்டிருக்கும், மாறாது. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் சென்ற நூற்றாண்டில் சூனியம் இருக்குதுங்கிறதை நம்புவனுக்கு பின்னால் தொழக்கூடாது என்று சொன்ன ஒரு ஜமாத்தை சொல்லுங்க. தாயிபத்து மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற அந்த ஜமாத் எங்க? அதற்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்தது எங்க? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் இருந்தது எங்கன்னு கேட்டா இவங்களால காட்ட முடியாது. அது அவங்களே சொல்றாங்க, நாங்க தான் புதுசா ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கோம். புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஜமாத்து பித்அத்தான ஜமாத்தை தவிர சுன்னத்தான ஜமாத்து கிடையாது. வடிகட்ட ஜமாத்தா இருக்குமே தவிர அஸ்லான ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தாயிபா மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற ஜமாத் என்று அந்த ஜமாத்தாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த உமர் அலி என்கிறவர்கிட்ட இவர் இன்னொரு கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டா, பையத் செய்யாதவன் காபிர்னு சொல்றீங்க, காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்தவர்கள் யார் யாருக்கு பையத் செஞ்சிருந்தாங்க? அவங்க பையத் செய்யலன்னு சொன்னா காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க எப்படி அதை ஆதாரமா காட்டுவீங்கன்னு கேட்டாங்க. இப்ப இதே கேள்வியை இவங்கள்ட்ட கேளுங்க. சூனியம் இருக்குது என்று நம்புறவன் முஸ்லிக் என்று சொன்னால், நீங்க ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்கள் இந்த கொள்கையில இருந்தாங்களா? சூனியம் இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்களா? இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லிக் ஆயிடுவாங்க. அவங்க முஸ்லிக் என்று சொன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்க எப்படி எடுப்பீங்க? அப்ப இவர்கள் எவ்வளவு பெரிய பித்னாவுக்குள்ளையும் பிரச்சனைக்குள்ளையும் சமுதாய